தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்த சிபிஐஎம் குழு அமைத்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பே சண்முகம் இது தொடர்பான ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களோடு எமது செய்தியாளர் பாரதி ராஜா இணைந்திருக்கிறார். பாரதி ராஜா, மேலும் இது தொடர்பான தகவல்களை பதிவு செய்யலாம். கண்டிப்பாக இப்போது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடந்த முறை ஒற்றை இலக்கத்தில் இடங்களை பெற்று 2 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற செய்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த எண்ணிக்கையை தற்போது இரட்டை இலக்கமாக்க வேண்டும், அதாவது 2 இலக்கங்களில் தங்களுக்கு இடங்களை ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்க இருப்பதாக தெரிவித்திருக்கிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம். இதற்காக 4 பேர் கொண்ட குழு, அதாவது திமுகவுடன் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக 4 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். மாநில செயலாளர் சண்முகம், கண்ணன், கனகராஜ், சாமுவேல்ராஜ் ஆகியோர் அந்த குழுவில் இடம்பெற்றிருப்பார்கள். இவர்கள் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தங்களுக்கு இரட்டை இலக்கத்தில், அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இரட்டை இலக்கத்தில் சீட்டுகளை பெறுவார்கள் என்று கூறியிருக்கிறார். அது மட்டுமல்ல, பிஜேபி அதிமுக கூட்டணியை தோற்கடிப்பதுதான் எங்களுடைய முதல் கடமை. அதற்காக இந்த தொகுதி பங்கீடு விவகாரத்தில் சற்று ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் திமுகவுடன் ஒத்துப்போவோம் என்ற ஒரு விஷயத்தையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். இருப்பினும் இரட்டை இலக்கத்தில் தங்களுக்கு இடங்களை ஒதுக்க வேண்டும் என திமுகவிடம் கோரிக்கை வைக்க இருப்பது தற்போது திமுகவுக்கு மேலும் ஒரு கட்சியிடமிருந்து அழுத்தத்தை கொடுக்கிறதா என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருப்பதாகத்தான் பார்க்க வேண்டும். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்த சிபிஐஎம் குழு அமைத்திருக்கிறது. முக்கிய செய்தியா நாம பார்த்துட்டு இருக்கோம். இந்த தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை அமைப்பதற்காக இந்த குழு என்பது அமைக்கப்பட்டிருப்பதாக பே சண்முகம் அவர்கள் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார். மேலும் திமுகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்த 4 பேர் கொண்ட குழு நியமனம் செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவலை சிபிஎம் மாநில செயலாளர் பே சண்முகம் அவர்கள் தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. தொடர்ந்து மாநில செயலாளர் பே சண்முகம் அவர்கள் அளித்த பேட்டியை நாம் பார்க்கலாம். சண்முகம் மாநில செயலாளர், மாநில செயற்குழு உறுப்பினர்கள் தோழர் கனகராஜ், தோழர் சாமுவேல்ராஜ், தோழர் எஸ் கண்ணன் ஆகிய 4 பேர் கொண்ட பேச்சுவார்த்தை குழுவை மாநில குழு முடிவு செய்திருக்கிறது. அதே மாதிரி 26ஆம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வெளியிடக்கூடிய தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கான ஒரு குழு ஒன்றையும் மாநில குழு முடிவு செய்திருக்கிறது. அந்த குழுவினுடைய தலைவராக கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர், அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் தோழர் வாசுகி இருப்பார். அவர்களுடன் சேர்ந்து என் குணசேகரன், டி ரவீந்திரன், ஜி சுகுமாரன், முத்துக்கண்ணன் ஆகிய செயற்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்டு அந்த தேர்தல் அறிக்கைக்கான குழுவையும் மாநில குழு எழுதிப்படுத்தியிருக்கிறது. தேர்தலை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே நாங்கள் எங்களுடைய மாநில குழு முடிவாக தெரிவித்திருப்பதைப் போல பிஜேபி அதிமுக அணியை வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் தோற்கடிப்பது என்பதுதான் எங்களுடைய முதன்மையான கடமை. அதற்குரிய முறையில் எங்களுடைய தேர்தல் பணிகள் என்பது இருக்கும். அதே நேரத்தில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும். அதற்கேற்ப போட்டியிடக்கூடிய தொகுதிகளுடைய எண்ணிக்கையும் அதிகப்படுத்தி போட்டியிட வேண்டும் என்பதையும் மாநில குழு என்பது முடிவு செய்திருக்கிறது. ஆகவே திமுகவுடைய பேச்சுவார்த்தை குழுவின் முன்னால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பேச்சுவார்த்தை குழு கூடுதலான தொகுதிகளை பெறுவதற்கு, குறிப்பாக இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் பெற வேண்டும் என்று மாநில குழு முடிவு செய்திருக்கிறது. அதை நாங்கள் பேச்சுவார்த்தை குழுவின் முன்னால் பெறுவதற்கான முயற்சிகளை பேச்சுவார்த்தை குழு மேற்கொள்ளும் என்பதுதான் நான் இப்போ சொல்ல வேண்டியது. ஏதாவது நீங்கள் கேட்கறதுனா தெரியாது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.